ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போமா? எல்லாரும் வாசியுங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த பிரசன்னத்தோட உட்காரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பல விதமான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, ஊழியக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அல்லது ஊழியம் செய்கிற விசுவாசிகளை எடுத்துக்கொண்டால் சபையை குறித்து, நிறைய பேருக்கு சபையை குறித்து அக்கறையே இருக்காது. வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை உட்காருவாங்க, போவாங்க. ஆனா நல்ல ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சபையை குறித்த நினைவுகள், ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகளுக்கு அவங்களுடைய படிப்புகளை குறித்த நினைவுகள், பலவிதமான நினைவுகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த நினைவுகளை எப்படி அடையலாம் என்று சொல்லி பயங்கரமா யோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு காலையில அந்த முதல் செஷன்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், சாரி, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை பல தடவை நாம் கேட்ட வார்த்தை தான், அடிக்கடி நாம் சபையிலே கேட்கிற வார்த்தை தான். ஆனால் எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. பெரும்பாலும் அதை சொல்லிவிட்டு, ஆண்டவரே எங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நீர் உயரமாய் வைத்திருக்கிறீர். நான் 10,000 ரூபாய் வேண்டும் என்று சொன்னால் நீர் 50,000 ரூபாய் எனக்கு தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர். ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நான் நினைத்தால் 5 வீடு தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர். நான் என் பிள்ளை இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை லண்டன்ல போய் படிப்பான் என்று நினைத்திருக்கிறீர். ஏனென்றால் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்ததாய் என் நினைவுகளை பார்க்கிலும் உம்முடைய நினைவுகளும், என் வழிகளை பார்க்கிலும் உம்முடைய வழிகளும் உயர்ந்ததாய் இருக்கிறது. எஸ், அப்கோர்ஸ், நானும் மாற்று கருத்தோட இந்த இடத்துல வரல. நீங்க சொல்ற மாதிரி கர்த்தர் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவு உயர்ந்த நினைவு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க நினைக்கிற இம்மைக்கான அற்பமான இழிவான ஆதாயங்களை குறித்து கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதை விட உயர்ந்ததாய் நினைக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அப்படி தெரியுமா? இன்னைக்கு தேவன் என்ன நினைவுகள் உங்களை பார்க்க உயர்ந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து உங்களுடைய பிறப்புக்கு முன்பதாகவே, இந்த உலகத்தில் நீங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில நீங்கள் உற்பத்தி ஆவதற்கு முன்னதாகவே நீங்கள் இந்த உலகத்திலே வர வேண்டும், இன்ன பெயர் வைக்க வேண்டும், இந்த குடும்பத்தில் வாழ வேண்டும், இன்ன செய்ய வேண்டும், இப்படி என் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் ஆதீனத்திலே வைத்த திட்டம் இருக்கிறது பாருங்கள். அது இப்பொழுது நீங்கள் நினைக்கிற நினைவை பார்க்கலாம், நீங்கள் போகிற வழியை பார்க்கலாம், மிகவும் உயர்ந்த திட்டமா இருக்கிறது. கையை தட்டி கர்த்தரை துதிங்க. அந்த திட்டத்துக்கு நேராய், அந்த வழிகளுக்கு நேராய் நாம் கீழ்ப்படிந்து நடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உயர்வை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:17. ஆகையால், இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாளியா இருந்துராதீங்க, மதியற்றவர்களா இருந்துராதீங்க. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று
உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த திருச்சபை ஆசீர்வாதத்தை கொட்டி தருகிற, அற்புதத்தை கொட்டி தருகிற, நடக்க முடியலன்னா நடக்க வைக்கிற, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பணம் இல்லைன்னா பணம் தருகிற, கடன் இருந்தால் கடனை அடைக்கிற, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், Dress இல்லைன்னா Dress தருகிற. தருவார், கடன் அடைப்பார், சுகம் தருவார், தர மாட்டார் என்பது என் பிரசங்கம் அல்ல. ஆனால் அதற்காக தான் இந்த சபை என்று இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் நினைக்கிறதே, அது தவறு என்று நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன கேட்டாலும் கர்த்தர் தருகிறேன் என்று தான் சொல்லுகிறார். என்ன வேணாலும் கர்த்தர் தருவார், கேட்காமலேயே தருவார். சுகம் கேட்காமலேயே வரும், பலன் கேட்காமலேயே வரும், நல்ல ரிசல்ட் கேட்காமலேயே வரும், குடும்ப சமாதானம் கேட்காமலேயே கர்த்தர் தருவார். நீங்கள் சமாதானம் இல்லாமல் சண்டை போடணும், டிவோர்ஸ் வாங்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்க ரொம்ப தரித்திரத்துல இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் எல்லாத்திலையும் தோத்து போய் உங்க தெருவில் உங்க சமுதாயத்தில் வெட்கப்பட்டு தலை குனிந்து ஒரு கிறிஸ்தவன் தலை குனிந்து நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நோக்கம் தவறா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எல்லாம் தலை குனிந்து நிற்கிறோம். புரியுதுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கோபம் இல்லைங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கு என்ன கோபம் உங்க மேல? அல்லேலூயா. சந்தோஷமா பிரசங்கம் கேட்கிறேங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பு தவறு. எனவே அவருடைய வாழ்க்கையில பல தோல்விகள், அவங்களுடைய வாழ்க்கையில பல அவமானங்கள், அவங்க வாழ்க்கையில பல வீழ்ச்சிகள், அவங்க எதிர்பார்த்த எந்த நன்மையும் அவருடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருக்கிறது. ஏனென்றால் நாம் செய்ய வேண்டியதை, நாம் நினைக்க வேண்டியதை நினைக்காமல், நாம் போக வேண்டிய வழியிலே போகாமல், நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பின வழியிலே போய்கொண்டு, என் நினைவை விட தேவனுடைய நினைவு உயர்ந்தது, என் வழியை விட தேவனுடைய வழி உயர்ந்தது. எஸ், தேவனுடைய வழியும் உங்களை குறித்து தேவனுடைய நினைவும் உயர்ந்தது. ஆனால் நீங்க போட்டிருக்கிற திட்டத்தில் அது உயர்ந்ததுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைச்சிருக்கிறது பெரிய திட்டத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க உயர்ந்த காரியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் உயர்ந்த திட்டத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள். உங்களுக்காக கர்த்தர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அடிக்கப்பட்ட அந்த நிலையில சிலுவையில தொங்கி தலையை சாய்த்து ஜீவனை விட்டு உயிரோடு எழுந்து மீண்டும் பரலோகத்துக்கு போய் வலது பரிசத்துல உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு 2 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் போச்சுன்னா டைமை பார்த்துட்டு, சிக்கன் கடையில சிக்கன் இருக்காது, மட்டன் கடையில மட்டன் இருக்காது, பிரியாணி கடையில பிரியாணி தீந்து போயிருக்கும், இப்படிலாம் நினைச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு இயேசு இவ்வளவு திரு ரத்தத்தை சிந்தல, இவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆண்டவர் நிறைவேற்றல. ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் இவ்வளவு கிரயம் செலுத்தி இருக்கிறார் என்றால், கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தம்பி, கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். God has a plan in everyone's life. ஒருத்தர் கூட அந்த இடத்துல அழகா ஸ்கார்ப் கட்டிட்டு உட்கார்ந்து சின்ன பிள்ளை, எபேசியர் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கலாம், அல்லேலூயா. ஆனா அந்த பிள்ளை மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் கூட நீங்க சும்மா வர முடியாது. சும்மா வந்தேன் பாஸ்டர், நோட்டீஸ் பார்த்தேன், வால் போஸ்ட் பார்த்தேன், இல்ல ஒரு நாள் சர்ச்சு எங்க போகன்னு தெரியல, இந்த சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தேன். நோ 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 நோ, எப்படி வந்து சேர்ந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு திட்டத்தோட தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் வந்து அழைப்பை பெற்று, இந்த நோட்டீஸ் பெற்று, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பெற்று, ஜோயல் பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வந்தேன்னு ஒரு வேளை நீங்க சொல்லுவீங்கன்னா, இல்லைங்க கர்த்தர் திட்டம் வச்சதுனாலதான் உங்களை அதை பார்க்க வச்சாரு, கர்த்தருங்க கொண்டு வந்தாரு. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், ஹல்லேலூயா, நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க. நம்ம ஏதோ மற்ற கோயில்களை போல அல்ல, மற்ற குல தெய்வங்களை போல அல்ல, மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களை போல அல்ல. பூஜை பண்றதும் யாகம் பண்றதும் நடந்து போவதும் பயங்கரமான கிரியைகளை செய்வதும், என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடந்துராதா, என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடந்துராதா, என் பிரச்சனை தீந்துராதா, அப்ப எங்களுக்கு அந்த மாதிரி எங்க குலசாமி செய்யாதா? உங்க குலசாமி அப்படிதான் செய்வாரு, அல்லேலூயா. ஆனா உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தது அவருக்காக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே ஒழிய
அவருடைய ராஜ்யத்துக்காக தான், அவருடைய சித்தத்துக்காக தான். அந்த சித்தத்தை அறியலன்னு சொன்னா நம்மளை பார்த்து பைபிள் சொல்லுது, நீ மதியற்றவர்கள், நீங்கள் மதியற்றவர்கள். ஆனா பைபிள் உங்களை மதியற்றவர்கள்னு சொல்லல, நீங்கள் மதியற்றவர்களாய் இருந்திராதீங்க, மதியற்றவர்களாய் இருந்திராதீங்க. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கல. உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல மேடையில் இருக்கிற எனக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மேடையில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் கேளுங்க, நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க பாஸ்டர்ஸ். அல்லேலூயா. எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு, என்னடா கலர் சட்டை போட்டு வந்துட்டோமேன்னு. அல்லேலூயா. ஒயிட்டை போட்டு வந்திருக்கலாம், ரெண்டு ஒயிட் சட்டை மட்டும் கொண்டு வந்துட்டோமே, பேசாம அவ்வளோ ஒயிட் சட்டையா கொண்டு வந்திருக்கலாமே. அல்லேலூயா. ஜோயல்கிட்ட கேட்டேன், ஜோயல் எதுவும் தப்பா ஜோயல் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, வேணா முடிஞ்ச உடனே பேட்டி கேளுங்க. யாரும் ஊழியம் செய்யலாம் விரும்பிலாம் வரல, நானும் அப்படி வரல. நானும் ஊழியத்துக்கு மட்டும் போக கூடாதுன்னு தான் நினைச்சேன், மீதி எதுக்குனாலும் போலாம், ஊழியம் மட்டும் செய்யக்கூடாது. அந்த கேட்டகரி தான் எல்லாரும் இருப்பாங்க. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், எல்லா ஊழியக்காரங்களும் அதுதானே, யார் விரும்பி வந்தா. ஆனா ஒண்ணு உணர்ந்தோம், எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் இதுதான் உணர்ந்ததுனால கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னைக்கு நிக்கிறோம். அந்த திட்டத்துக்கு நாங்க போறதுனால கர்த்தர் கொஸ்டினை இந்த வாரம் சண்டே கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது தெரியாம இந்த சபைக்கு நான் வந்தது, இந்த சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நினைச்சீங்கன்னு வைங்களேன், இருக்கு உங்களுக்கு. ஆமென். ஆமா, நான் வந்ததே இந்த சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. இல்ல, அந்த சபைக்கு நீங்க வந்ததுனால கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்னு முதல்ல கேளுங்க. ஏன் ஆண்டவரே என்ன இந்த சபைக்கு கொண்டு வந்தீங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும். அதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஒரு கொலைகாரன் மனம் திரும்பின உடனே முதல்ல கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அந்த ஒரு கொஸ்டின் தாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் 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 பவுல்னு எல்லா மேடைகளிலேயும் சத்தியமும் உபதேசமும் நிறைந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கணும்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாம முடியாது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களை தூக்கிட்டோம்னா புதிய ஏற்பாடே இல்ல, வெறும் 5-6 புக்கு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, முழுசும் பவுல் எழுதினது தான். இன்னைக்கு தேவ பிள்ளை அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்னைக்கு தருவார் என்றால் உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆசீர்வதிப்பார் என்று பிரசங்கிப்பது எளிது, எனக்கு ரொம்ப ஈஸி, இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கும் அது ரொம்ப தெரியும். ஏஸ் ஆசீர்வதிப்பார், உங்களை கர்த்தர் நடத்துவார், உன் கடனை மாற்றுவார், ரொம்ப ஈஸிங்க. பிரசங்கமும் நல்லா இருக்கும், நீங்களும் மனம் திருப்தியா வீட்டுக்கு போவீங்க. முடிஞ்சவன எல்லாரும் ஜோமன முன்னாடி வரலாம். அல்லேலூயா. ஆனா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு யார் சொன்னா? அதுக்கு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தி செலவு பண்ணி அந்த வார்த்தையை திரும்ப எக்கோ மாதிரி நான் ஒழிச்சிட்டு போகணுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நாம என்ன செய்யணுங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வீங்கன்னா, கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக உங்களை குறித்து நினைவு வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்காக உங்களை வழிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சின்ன சீக்ரெட், இன்னைக்கு தேவனுக்காக நான் ஏன் வாழ வேண்டும், ஏன் வேதம் வாசிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் பக்தி வைராக்கியமா நான் வாழ வேண்டும். நான் ஒரு பிரேயர் கிறிஸ்தவனாக ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? மாட்டார். இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு டாக்டர்கிட்ட போனா என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இல்லைன்னா டாக்டர் உங்களை தூக்கி போட்டுருவார், உங்களை இனிமே அடுத்த தடவை என் ஹாஸ்பிட்டல் வராதன்றுவார். ஒரு ஸ்கூல்ல படிக்கணும்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சாகணும். ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க சேர்றீங்கன்னா யூனிவர்சிட்டியோட நாம்ஸ்க்கு நீங்க கீழ்ப்படியணும். அவன் ஒன்னு சொல்லுவான், நான் ஒன்னு சொல்லுவேன்னா நீங்க ரிசல்ட் வாங்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் என்ன சாதாரணமானவரா? அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களுக்காக பல ப்ராசஸ் பண்ணி தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கும் போது இதெல்லாம் சும்மாவா? இல்ல, கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்.
திரும்ப திரும்ப அதே தான் சொல்றேன். God has a plan in everyone's life. உங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அந்த திட்டம் என் மேல இருக்குங்கிறதுக்கு சந்தோஷப்படுறவங்க கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, வாய் திறந்து ரீமா ராகாபா ஷாகா தானா ராபா லாரா பௌதானா நல்ல உற்சாகமா கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். Thank you Lord. அற்பமான என் மேல இவ்வளவு பெரிய திட்டமா, அற்பமான என் மேல, ஓ ஹல்லேலூயா, உதவாத என் மேல, யூஸ்லெஸ் என் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்குதா? என் சித்தம் அல்ல, கைய உயர்த்தி, உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே. வாய் திறந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என் சித்தம் அல்ல. இருங்க, சொல்ற வார்த்தையை உணர்ந்து சொல்லணும். சும்மா பாட்டு தெரியுங்கிறதுக்காக பாடக்கூடாது. கைய உயர்த்தி கண்ண மூடி ஆண்டவரை பார்த்து, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே. ஓ என் சித்தம் அல்ல, சத்தமா, உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே. சொல்லுங்க, என்னை தருகிறே தருகிறே உன் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறேன் உன் பாதத்தில், என்னை தருகிறே ரகமா ஷகதானா. ஓ என்னை படைக்கிறே படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே. Thank you Lord. என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா தருகிறே உன் கையிலே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, அப்பா உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை உங்க முன்னாடி நான் சொல்லிட்டு சில காரியங்களை தொடர்ந்து நான் பேசிட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசி. முதல்ல யோசேப்பை பத்தி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு, இப்பவே உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கே நான் போயிடலாம். யோசேப்புன்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவன் வாழ்க்கையில் இருந்த கர்த்தருடைய திட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, ஜெனிசிஸ் சாப்டர் 37 verse 20, ஆதியாகமம் 37:20 என்ன என்ன ஆமா என்ன ரொம்ப கோபப்படுத்தின ஒரு வசனம். இந்த வசனம் என்ன, ஒரு சேலஞ்சான வசனம். ஆமா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம், அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பீங்க, என் வாழ்க்கையிலையா கர்த்தருடைய திட்டமா? தெரியாம முதல் நாள் கூட்டத்துக்கு நான் வந்துட்டேன். என் வாழ்க்கையிலையா கர்த்தருடைய திட்டமா? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. சில சின்ன பசங்க நினைக்கலாம், வாலிப தம்பிமார் நினைக்கலாம், நானா என் வாழ்க்கையா? அம்மா நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, இனி என் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டமா? ஐயாமார் நீங்க நினைக்கலாம், நமக்கு இருக்கிற வேலை சோழிக்கே டைம் சரியா இருக்கு, இதுல கர்த்தருடைய திட்டமா? இந்த வசனம் அதுதான். வாசிங்க, ஆதியாகமம் 37:20. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று தகப்பனாரிடத்திலே சொல்லுவோம், வாருங்கள். அடுத்த லைன் எல்லாரும் சொல்லுங்க, அடுத்த லைனை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா நீங்க? நீங்கெல்லாம் யாரு? நீங்க எப்படி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறுத்த முடியும்? நீங்க எப்படி கர்த்தர் அந்த யோசேப்புக்கு கொடுத்த விஷன்
தரிசனம், சித்தம், திட்டம், வழிகள், நினைவுகள், இதை நிறுத்துவதற்கு நீங்க யாரு? அந்த யோசேப்பின் சகோதரர்கள் சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஐபிசி சபையில பிரசங்கம் பண்றேன்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். யோசேப்பின் சொப்பனெல்லாம் தெரியும்ல, முதல்ல இருந்து பிரசங்கம் பண்ணணுமா? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் பணிவது போல, அடுத்தது அரிக்கட்டுகள் எல்லாம் யோசேப்பின் அரிக்கட்டை என்ன செய்வது போல பனி. 2 சொப்பனம் கண்டவன் அமைதியா இருக்க வேணாமா? எங்க போய் சொல்லிட்டு இருக்கிறான்? அப்பா அம்மாட்டையும் அண்ணன் தம்பிட்டையும் சொன்னா கோபம் வராதா? அவங்க சொல்றாங்க, இவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். இன்னைக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில ஒரு சேலஞ்ச் பண்றான். நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள போயிட்டல, உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால, உலக ஆதாய இழிவான இச்சைகளினால உன்னை விழப்பண்ணி உன் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் எப்படி நடந்துருதுன்னு நானும் பார்த்துறேன். உன்னால எப்படி மற்றவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க நானும் பார்த்துறேன். உன்னால சுற்றி இருக்கிற சமுதாயம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ போகிறது நானும் பார்க்கிறேன். எப்படி நடக்கும் என்று பார்ப்போம். என்ன ஒரு சேலஞ்சு! நீ யோசேப்புக்கு விரோதமா சேலஞ்ச் பண்ணல பிரதர்ஸ், நீங்க கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராக சேலஞ்ச் பண்றீங்க. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமா பிசாசு கர்ச்சிப்பது உனக்கு விரோதமாக அல்ல, உன் மேல இருக்கிற கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக பிசாசு எழுப்பி நிற்கிறான். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் நினைத்த நினைவுகள் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற வழிகள் நிச்சயமாய் நிறைவேறும். அதற்கு விரோதமாய் யார் வந்தாலும், கிறிஸ்தவனை வந்தாலும் அதை தடை செய்ய யாராலும் முடியாது. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ராமா ரகாபா ஷாகாதானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு சின்ன பையங்க, சொப்பனம் கண்டதை தவிர வேற ஒரு தவறும் செய்யல. செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு பிரியமானவன், பல வர்ண அங்கியை தரித்து கொண்டிருந்தவன். ஒரு நாள் அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போறான். எல்லாரும் சேர்ந்து பிடித்து குழியில போடுறாங்க. ஒரு பிரச்சனை. குழியிலிருந்து எடுத்து கல் தேட்ட விற்கிறாங்க. 2வது பிரச்சனை. சந்தையில போய் கூவி கூவி விற்கிறாங்க. 3வது பிரச்சனை. போத்திபார் விலைக்கு வாங்கி கொண்டு போய் வீட்டில் அடிமையாக வைத்திருக்கிறான். 4வது பிரச்சனை. அங்கே போத்திபாருடைய மனைவியின் மூலமாக அவன் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு, தவறாக நடத்தப்பட்டு, Dress போனாலும் பரவாயில்ல, பரிசுத்தம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வஸ்திரத்தை விட்டு ஓடி போனதனால ஜெயில பிடிச்சு போட்டாங்க. 5வது பிரச்சனை. அங்கே ஒருவன்ட்ட கேட்கிறான், பான பாத்திரக்காரன்ட்ட, உனக்கு ஒரு ப்ரமோஷன் வருது, நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தினால நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்துக்கொள்னா அவன் மறந்து போனான். 6வது பிரச்சனை. இனி இந்த ஜெயில் தான் என் வாழ்க்கை நினைத்தான். எங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன அடுக்கடுக்கான பிரச்சனைகள். பாஸ்டர், நீங்க சொல்றது கரெக்ட் பாஸ்டர். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பிரச்சனையை தவிர வேற ஒன்னையுமே நான் அனுபவிக்கல. பிரச்சனை 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 பிரச்சனை. நான் சொல்றேன், ஒரு நாள் கர்த்தர் உங்களை குறித்து உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததோ, பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உயரமான தேவ திட்டம் ஒரு நாள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிறைவேறும். அன்னைக்கு நீங்க திரும்பி பார்க்கும் போது இது 5 பிரச்சனை இல்ல, இது ஒரே ஒரு ப்ராசஸ். என்னை கர்த்தர் இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைமார் வந்து வணங்குறாங்க, அப்பா அம்மா வந்து வணங்குறாங்க. அவன் கண்ட சொப்பனம் கண்ணு முன்னாடி நிறைவேறுது. இவன் சொல்றான், நான் தான் யோசேப்பு, நான் தான் யோசேப்பு. அன்னைமாருக்கு இப்ப வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி, எங்களை கொன்னுராதப்பா, தெரியாம பண்ணிட்டோம். இவன் சொன்ன, அண்ணே நீ அன்னைக்கு அப்படி செய்யலன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் அந்த உபத்திரவத்தின் ஊடாய் போகலன்னா, நான் அந்த பிரச்சனையினூடாய் போகலன்னா, ஐயா அம்மா நீ வடிக்கிற கண்ணீர் அதிகம்தான், நீ போராடுற போராட்டம் அதிகம்தான், நீ சந்திக்கிற அவமானம் அதிகம்தான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணுமா? செத்து போயிடலாமே. உண்மைதான். ஆனா ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, அநேக ஜனங்களுக்கு ரட்சணியம் உண்டு பண்ணும்படிக்கு கர்த்தர் ஏற்கனவே என்ன எகிப்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார்.
இது உங்க தப்பு கிடையாது. இது கர்த்தர் என் மேல வச்சிருந்த திட்டம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நான் உங்களை கொல்றதுக்கு எல்லாம் இப்ப இல்லைங்க. அப்பா அம்மாவெல்லாம் கூட்டுவாங்க. நான் உங்களுக்கு சூப்பரான இடம் எகிப்துல வச்சிருக்கிறேன். நீங்க சந்தோஷமா குடியிருக்கலாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பிள்ளையே, உன் கண்ணில் வடிகிற கண்ணீரை தொட. நீ படுகிற பாடுகளை குறிச்ச நினைவுகளை எடுத்து போடு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் குழியில போட்டாதான் நான் உயிரோட இருக்க முடியும். இல்லைன்னா அண்ணன்ல எவனாவது ஒருத்தனை வெட்டி கொண்டுருவான். குழியில போட்டாங்க. கல்தையர் வர்ற வரைக்கும் அந்த குழி. கல்தையர் வந்தவனே குழியிலிருந்து எடுத்து கல்தையர்கிட்ட போனான். ஏன் கல்தையர் இடத்துல போனா? அப்பதான் அவன் எகிப்துக்கு போக முடியும். எகிப்துக்கு போயிட்டான். அடுத்து எங்க போனோம்? அரியாசனத்துக்கு போனோம். அப்ப அவன் எங்க போனோம்? அரியாசனத்துக்கு பக்கத்துல போனோம். அப்ப போத்திபார் வீட்டுக்கு வா. அடுத்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. வீட்டு சாவி அவன் கையில தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்தார், இப்படியே போயிட்டு இருந்தா நீ மேல வர முடியாது. போத்திபார் மனைவி அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். இவன் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடுறான். ஜெயிலுக்குள்ள போறான். ஜெயிலுக்குள்ள போய் கிடக்குறான். ஏன் ஆண்டவரே என்ன ஜெயிலுக்கு கொண்டு வந்தீங்க? இருப்பா, இதெல்லாம் தனித்தனி பிரச்சனை கிடையாது. இது எல்லாம் ஒரே ஒரு ப்ராசஸ். இது எல்லாம் ஒரே ஒரு நடைமுறை காரியம். இது நீ உயரத்துக்கு வரணுங்கிறதுக்காக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், இன்னைக்கு ஊழியர்களாகி எங்க வாழ்க்கையிலையும் தான். நாங்க மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தர் எங்களை கூத்து வைத்திருக்கிற உயர்ந்த திட்டம் ஒரு நாள் நிறைவேற போகிறது. அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு சோதனையிலையும் பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்துல ஒன்று எழுத மறக்கவே இல்லை. என்ன தெரியுமா? யோசேப்பு எங்க இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. புரியுதுங்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இன்னும் சிலர் ஆமென் சொல்லல. அவங்களுக்காக இன்னொரு சம்பவத்தை நான் புரியுறதுக்காக சொல்றேங்க. அவர் பேர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். இந்த உலகம் முழுவதும், இந்த மனுக்குலம் முழுவதும் அவனால் ஆசீர்வதிக்கப்படணும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் நான் சபிப்பேன். பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வாக்குத்தத்தம் நல்லா இருந்துச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்க? இந்த உயர்ந்த நினைவை எப்படி நிறைவேற்ற? இந்த உயர்ந்த திட்டம் எப்பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறும்? கர்த்தர் சொன்னார், ஒரு பிள்ளையை தருவேன். 75 வயசுல சொன்னார். 25 வருஷமா பிள்ளையும் பிறக்கல, ஒண்ணும் பிறக்கல. அதுக்கு இடையில இன்னொருத்தன் பிறந்துட்டான், இஸ்மவேல் பிறந்துட்டான். கர்த்தர் சொன்னார், நோ 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 நோ, என் திட்டம் ஒண்ணுதான், அது உன் பிள்ளை மூலமா தான் நடக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. 100வது வயசு, சாராளுக்கு 90. கர்த்தர் தள்ளாடுற வயசுல கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் ஐபிசி சபையில பிரசங்கம் பண்றேன். என்னடா இது எங்களுக்கு வந்த சோதனை? அல்லேலூயா சத்தமா ஆமென் அல்லேலூயா. கை தட்டுறதெல்லாம் கேட்கவே கூடாது. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்றால் ஒரு ஆமென் சொல்லிடணும். அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்ன 100 வயசுல ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தை வளர்றான், நல்ல அழகா அந்த பிள்ளை மாதிரி நல்ல ஸ்டேஜ். சும்மா கை குழந்தைய தூக்கிட்டு கொல்ல போல, நல்ல பெரிய பிள்ளையை தான் தூக்கிட்டு போனான். அவன் நடந்துதான் போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனை கொண்டுட்டு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே சொல்லுங்கப்பா, ஏகசுதன் லேட்டா பெத்தெடுத்திய ஒரு பையன் 100 வயசுல பிறந்தானே, அந்த பிள்ளைய எனக்கு கொடு, எனக்கு கொடு. ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை? ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? பிறந்ததே 100 வயசுல, அதையும் கொல்ல போறீங்களே, அதையும் சாக கேட்கிறீங்களே. நான் சொல்றேன், சில பிரச்சனைகள் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக, சில போராட்டம் தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக. பிள்ளைய கையை பிடிச்சு குறித்த மலைக்கு வருகிறான். வேலைக்காரங்களெல்லாம் நிறுத்திட்டான். மலை மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா ஏறான். பிள்ளை கேட்கிறான், 5 ஸ்டெப்பு போனவனே கேட்கிறான், எப்பா நீ ஒன்ன மறந்துட்ட? என்னடா மறந்துட்டேன்? எல்லாம் தான் இருக்குது. அடப்பா வயசாயிடுச்சுங்கிறத இப்படி காமிச்சுக்கிட்டே இரு. எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம எதுக்கு போறோம்? பலி செலுத்த. நீ வச்சிருக்கிற எதுவுமே முக்கியம் இல்லப்பா.
முக்கியமான ஒண்ணு வேணும், பலி செலுத்துறதுக்கு ஆடு வேணும்பா. ஆடு எங்கப்பா? ஆடு எங்க? அந்த தகப்பனுடைய இருதயம் உடையுது. அவனுக்கும் பதில் தெரியல. ஆடு நீதான்னு சொல்லணும், சொல்ல முடியல, தடுமாறுகிறான். ஆனா அந்த நேரத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், மகனே கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ப்பா. யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இப்ப நான் பக்கத்துல போய் ஆபிரகாம்கிட்ட அந்த மைக்க கொடுத்து, ஏன் ஆபிரகாம் நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க? பலிக்கான ஆடுதான் அவன் தானே, சொல்லியிருக்க வேண்டியதானே. தெரியாது, கர்த்தர் அப்படிதான் செய்வாரு. ஆனா அதுல ஒரு பர்பஸ் வச்சிருப்பாரு. அதுல கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்பது எனக்கு தெரியும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவன் பலிக்கான ஆடு யோசேப்பு என்று சொல்லவே இல்லை, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். 5 ஸ்டெப் போகுது. அப்பா இன்னும் ஆடு வரலையப்பா, அது பார்த்துக்குவார்ப்பா, பார்த்துக்குவார்ப்பா. மேல போயாச்சு, பலிவிட கல்லுலாம் வைக்கிறான், ஸ்டேஜ் எல்லாம் கட்டுறான். எப்பா லூசுப்பா, எப்பா விறகு இருக்கு, தீப்பெட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு. பைபிள்ல ஒரு தடவை தான் இருக்கு, 10 தடவை கிடையாது. நான் சொல்றேன், நடந்ததை சொல்றேன். அவன் ஒரு தடவை மட்டும் தான் கேட்டிருப்பானா? உங்க பிள்ளைலாம் ஒரு தடவை மட்டும் தான் பேசுதா? நயா நயான்னு பேசல. அவன் திரும்பவும் கேட்டிருப்பான், எப்பா பலிபீடம் கெட்டுற, ஆடு எங்கப்பா, ஆடு எங்கப்பா? இவன் சொல்றான், யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த வார்த்தை சொல்லும் போதே கர்த்தர் அங்க இருந்து ஒரு சின்ன சிரிப்பு. என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? என் கற்பனையை உங்களுக்கு சொல்றேன். என் கற்பனை தான் சொல்லிட்டேன், போய் ஆதியாமத்துல போய் தேடிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடு 5 குட்டி போட்டுச்சு. எத்தனை குட்டி? 5 குட்டி. அதுல ஒரு குட்டி பழுதே இல்லாம பர்ஃபெக்டா அழகா கொழு கொழுன்னு ஒரு குட்டிய கத்த தனியா பிரிச்சார் பிறக்கும் போதே. இது என் பிள்ளை என் திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நாள் மலைக்கு மேல வரும்போது இந்த ஆடு அங்க நிக்கணும். அந்த ஆட்டுல கொம்பு கூட டேமேஜ் ஆயிடக்கூடாது, ஏன்னா பலிக்கான ஆடு. ஒரு செவுர்ல கூட ஸ்கிராச் ஆயிடக்கூடாது, ஒரு வண்டி மோதிரக்கூடாது, கால் ஊனமாயிடக்கூடாது, எந்த அவயவமும் பாதிக்கப்பட்டிடக்கூடாது. சேஃபா அந்த ஆட்டை வளர்க்கிறார். நல்ல சாப்பாடு, கொழு கொழுன்னு நல்ல தாடிலாம் வச்சு. ஏன்னா பைபிள்ல சொல்லுது, ஆட்டுக்குட்டின்னு சொல்லல, அங்கே ஒரு கிடா சிக்கி கொண்டிருந்ததுன்னு சொல்லுது. அந்த கிடா வளருது. எல்லாம் சொல்றாங்க, ஏய் இந்த குட்டி ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாங்க, இந்த ஏழாம் ஆடு சூப்பரா இருக்கு. ஏழாம் ஆடா? அப்ப இன்னும் செட் ஆகல. கொஞ்ச நாள் வளருது. சில வருடங்கள் கழிச்ச பிறகு இந்த கிடா நல்லா இருக்கே, பர்ஃபெக்டா இருக்குதே, அழகா இருக்குதேங்கும் போது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், திஸ் இஸ் த ரைட் டைம், உன் பிள்ளைய கொண்டு வா. இந்த சைடு இவன் யெகோவா ஈரே யெகோவா ஈரேன்னு சொல்ல சொல்ல மலைக்கு அந்த பக்கம் ஆடு மேன்ட்டு ஏறிட்டு வருது. கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலை கண்ணீரோடு கடந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த சூழ்நிலைகளுக்கு முன்னமே கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டிய திட்டத்துக்கான விதைய கர்த்தர் போட்டுட்டார். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். அந்த காரியம் அண்டர் ப்ராசஸ், அது நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியல, இப்ப நீங்க சொல்றீங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று, ஆனால் அது ஏற்கனவே உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்க கூடயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அது சீக்கிரத்திலே உங்கள் கண்கள் காணும். பிள்ளைய கொண்டு பலி செலுத்த படுத்த போட்டாச்சு. கத்தி எடுத்து வெட்ட போகும்போது கர்த்தர் சொல்றார், ஸ்டாப், பிள்ளையாண்டான் மேல் கைய போடாத. ஐயோ ஆண்டவரே, நான் பலி செலுத்தணுமே. ஷோல்டரை தொடுறார் ஆண்டவர். ஹலோ ஆபிரகாம், எஸ் லார்ட். திரும்பி பாரு. திரும்பி பார்க்கிறான், அங்கே ஒரு ஆடு சிக்கி கொண்டிருந்தது. ஒரு பெர்ஃபெக்ட் கரெக்டான ஆடு. பல வருஷம் அங்க சிக்கிட்டு கிடக்கல, பசி பட்னியில கிடக்கல, கொழு கொழுன்னு ஒரு டேமேஜ் இல்லாம நல்ல வளர்ந்த ஆடு, பலிக்கான ஆடு அங்கே நின்றது. ஆபிரகாம் எடுத்ததை பலி செலுத்தின போது தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மூலமாய் இந்த பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கையை தட்டி, தேவ திட்டம் அந்த மலையில் தானே நிறைவேறினது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சிலர் ஹல்லேலூயா சொல்லல. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன்.
உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லிட்டீங்க தான். சரி, இன்னொரு அடிஷனலா ஒரு சம்பவம் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷமாய் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் மோசையின் மூலமாய் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவங்க நடந்து வரும்போது மாராவுக்கு வர்றாங்க. வனாந்திரத்துல நடந்து வர்றாங்க. 3 நாள் தாகம், சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, சாக போற நிலைமை. முறுமுறுக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? இதை விட நாங்க எகிப்திலேயே செத்திருக்கலாமே. திடீர்னு பார்த்தா தூரத்தில் ஒரு தண்ணீர். ஐயோ, தண்ணி கிடைச்சிருச்சு. ஓடி போய் அதை பருகினால் அதை குடிக்க முடியலங்க. குடிக்க முடியல. அவ்வளவு கசப்பு, அவ்வளவு கசப்புங்க. அது என்னங்க கசப்பு? 3 நாள் பசியோட இருந்தா எவ்வளவு கசப்பா இருந்தாலும் அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருவோம்? குடிச்சிருவோம். ஏன்னா தாகம் முக்கியமா கசப்பு முக்கியமானா தாகம் தான் முக்கியம். ஆனால் அவர்களால் அதை குடிக்க முடியவில்லை என்றால் அது எந்த அளவுக்கு கசப்பா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இடத்துல சிலருடைய வாழ்க்கை அப்படிதான். பாஸ்டர், எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. என் வாழ்க்கைக்கு உங்க பிரசங்கத்துக்கு சம்பந்தமே இல்லை. என் வாழ்க்கையில உங்க தேவ திட்டம்னு ஒண்ணு நிறைவேற வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் என் வாழ்க்கை அவ்வளவு கசந்து போயிருக்கிறது. என் வாழ்க்கை அவ்வளவு கசந்து போயிருக்கிறது. என்னையே எனக்கு பிடிக்கல. வாழவே முடியாது பாஸ்டர், குடிக்கவே முடியாது. இது பயங்கரமான கசப்பு. அந்த ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவனை கொல்ல எத்தனிக்கிறார். மோசை பார்க்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய? கர்த்தர் மேல இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். மோசே, இந்த ஜனங்கள் எல்லாம் கூக்குரல் இடும் போதே இந்த ஜனங்கள் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு நாள் இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த தண்ணி பயங்கர கசப்பு. என் பிள்ளைங்களால குடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு இந்த தண்ணி பக்கத்துல ஒரு விதை ஒன்ன போட்டேன். ஒரு விதை. கர்த்தர் ஒரு மரத்தை கொண்டு நட்டி வைக்கல. இது பைபிள்ல கிடையாது, நான் சொல்றேன். இமேஜின், என்னோட இமேஜினேஷன். ஒரு விதை ஒன்ன போட்டேன். அவன் அங்க கத்திக்கிட்டு இருக்கிறான், விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும். இங்க கர்த்தர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க அழுதுகிட்டு இருக்கிற நேரம் கர்த்தர் வெளியில ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. என் தேவ பிள்ளைக்கான தேவ திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்கள் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவர் வழிகள் அல்ல. அதை பார்க்கல தேவனுடைய திட்டம் மிக பெரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விதையிலிருந்து 2 இலை வந்துச்சுங்க. 2 இலை. கர்த்தர் சொன்னார், மோசே எகிப்துக்கு போ, என் ஜனங்களை விடுதலையாக்க போனார். சொன்ன போகல. இந்த டீலிங் நடந்துட்டு இருக்கு. மரம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், சில கிளைகள் வளருது, பெரிய மரமா வளருது. இப்ப கர்த்தர் பார்வோன் இடத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரார். இங்க மரம் ரெடியா இருக்கு. எங்க வருவாங்க? எங்க ஜனங்கள் வருவாங்க? அவங்க தாகத்தை மதுரமாக்க, அந்த தண்ணீரை மதுரமாக்க நான் ரெடியா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நீ பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் காரியங்களை இங்க சரி பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க மட்டும். என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற நான் பிறப்பதற்கு முன்னமே கர்த்தர் எனக்கான காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் மோசே எப்படி தொட்டார் ஷோல்டர்ல. மோசே, எஸ் லார்ட். பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்பினா பெரிய மரம் நிக்குது. இது எப்போ ஆண்டவரே வளர்த்தீங்க? இது நீ வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த ஜனங்கள் அங்க இருந்து கத்திட்டு இருந்தாங்க, அப்ப வளர்த்தேன். வெட்டி போடு. அதை வெட்டி போட்ட போது அந்த கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறினது. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற எந்த கசப்பும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான போராட்டங்களும் தடை செய்ய முடியாது என்று இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. யோனா, அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நினிவேக்கு போன்னு சொன்னார். நான் போக மாட்டேன், தர்ஷீஷுக்கு போறேன். சில நேரம் தேவ திட்டத்துக்கு விரோதமா நம்மளே நிப்போம், செய்யவே மாட்டோம். தேவ திட்டமா? வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு கிடையாதா? ஓகே போ, போய்கிட்டே இரு. ஹல்லேலூயா. இவன் கப்பல் ஏறிட்டான் தர்ஷீஷுக்கு. அடித்தட்டுல போய் படுத்துட்டான். கப்பல் நடுக்கடலுக்கு போகுது. பயங்கரமான கீழ் காற்று. கடல் மோதி தண்ணி எல்லாம் போட்டுக்குள்ள வருது, கப்பலுக்குள்ள வருது. எல்லாருக்கும் பயம், நாம் மூழ்க போகிறோம். சரக்குகள் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. எவ்வளவோ காப்பாத்தி கொள்வதற்கு முயற்சி பண்றாங்க, முடியல.
ஹல்லேலூயா. கடைசியில பார்த்தா எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க இங்க வாங்க. பார்த்தா ஒரு ஆள் மிஸ்ஸிங். எங்க போனான்னு பார்த்தா கப்பல் அடித்தட்டுல இருக்கான். வாடாங்க. கப்பல் இங்க சூறாவளி காத்தடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற. சீட்டு போட்டா சீட்டு யார் பேர்ல வருது? யோனா ஒத்துக்கிட்டான், நான் தான் பிரச்சனை, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இவங்க கேட்டாங்க, ஏன்பா இப்படி பண்ண? என்ன செய்யணும்? என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க. கடல்ல போட்டா நான் செத்து போறேன். எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்து போறேன். இந்த ஜனங்களுக்கு ஒரே கவலை, ஐயோ ஒரு ஜீவனை கடலுக்குள்ள தூக்கி போட்டு அவன் செத்துருவானே, ஒரு ஜீவனை சாகடிக்கிறது நமக்கு எதுக்கு யோசிக்கிறாங்க. வேற ஏதாவது வழி இருக்கா? யோனா சொல்றான், வேற ஒரு வழி கிடையாது, என்ன தூக்கி கடல்ல போடுங்க. ஆண்டவர் மேல இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். பல வருஷமாச்சு. யோனா பிறந்தப்ப கடல்ல ஒரு மீன் 5 குட்டி போட்டுச்சு. ஏன் எல்லாம் 5 குட்டி தான் போடுது? அவ்வளவுதான் நம்ம கற்பனை. அதுல ஒரு குட்டியை கர்த்தர் தனியா எடுத்தார். அதை எடுத்து சொன்னாரு, சில ஆண்டுகள் கழிச்சு உன் வயிற்றுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வர போறான். அதுக்கு ஏத்த மாதிரி உன் பாடியை ரெடி பண்ணு. அவனுக்கு ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது, ஒரு கீறல் வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது, நடுமுள்ளு சைடு முள்ளு எதுவும் இருக்கக்கூடாது. அவன் உள்ள ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கணும். உட்காருவான், நிப்பான், நடப்பான், படுப்பா, எல்லாத்துக்கும் நீ ரெடி பண்ண. ஓரம் கேட்டு, இது என்னது? இது இருதயம். இருதயத்தை கொஞ்சம் ஓரமா வை. சும்மா சொல்றேன். இது என்னது? இது லங்ஸ். தள்ளு அந்த பக்கம். இது குடலு. ஒரு கேரி பேக்ல கட்டி ஓரமா வை. இடத்தை காலி பண்ணு. அதை மட்டும் ஸ்பெஷலா கர்த்தர் உண்டாக்குறார். வளர்ந்துகிட்டே இருக்கு. பெரிய சுறா. வருஷங்கள் ஆகுது. இங்க யோனா வளர்ந்துகிட்டே இருக்கிறான். ஆண்டவரே, நீ எவ்வளவு அற்புதமானவன். யோனா வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த மீன் அழகா ரெடி ஆகுது. அது எவ்வளவு ஆண்டவர் அளக்கிறார். எத்தனை அடி வளர்ந்திருக்கு? 5 அடி. கடைசி 7 அடி வளர்ந்துட்டேன் ஆண்டவர். அவனே 8 அடி இருக்கான். இன்னும் வளரு. அது வளர்ந்துகிட்டே இருக்கு. 10 அடி வளருது. இன்னும் உயரம் காணாது, அகலம் காணாது. வாய் இன்னும் திறக்கணும். சும்மா டேமேஜ் ஆயிட்டு அவனை தர்ஷீஷ்ல நினிவேல போய் இறக்கும் போது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அவன் போக கூடாது கெட்டு போடுறதுக்கு. நேர தேவனுடைய வார்த்தையை போய் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. பெர்ஃபெக்ட்டா கொண்டு போய் லேண்ட் பண்ணணும். கமான். அந்த மீன் மட்டும் தனியா வளருது. இப்ப சொல்றாரு மீனை பார்த்து, ஏய் வந்துட்டான், ரெடி ஆயிட்டான் ஆளு. அல்லேலூயா. நீ போ. எங்க ஆண்டவரே? ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு. போய் கரெக்டா போய், இந்த கப்பல் தானா? இந்த கப்பல் தான். வலது பக்கம் தான் தூக்கி போடுவாங்க. நல்ல வாயை தர. போதுமா? இன்னும் தர. போதுமா? இன்னும் தர. ஓகே, ரெடியா நிக்குது. இங்க மேல இருக்கிற மடையர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க டிஸ்கஷன். ஐயோ நீ செத்துருவிய. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீ சாக மாட்டேன். கர்த்தருடைய திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறுமே ஒழிய எதுவும் உன்னை சாகடிக்க முடியாது. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எதுவும் உன்னை சாகடிக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வழியா யோனாவை கைய ரெண்டையும் கால ரெண்டையும் பிடிச்சு தூக்கி கடலுக்குள்ள போட்டா அந்த மீன் அப்படியே என்ன செய்யுது? வாங்கி கொண்டு போய் நினிவேல கொண்டு கக்குது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். தேவ பிள்ளையே, நீங்க உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நீங்க எந்த ரூட்ல வருவீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். என்ன நினைவுகளோடு நீங்க வரீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நீங்க ஒரு பாதையை மேட்ச் பண்ணிருப்பீங்க, ஆனா கர்த்தர் வேற ஒரு பைபாஸ் ரோடு போட்டு வச்சிருக்கிறார். மொத்தத்தில் நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து, உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற எனக்கு ஒரு திட்டம் இருந்தது, மியூசிக் படிக்கணும்னு சொல்லிட்டு, பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு. +2 முடிச்சவனே எங்க அம்மா கூட சண்டை, நான் மியூசிக் காலேஜ் தான் போவேன்னு சொல்லி. எங்க அம்மா சொன்னாங்க, நீ மியூசிக் காலேஜ் படிச்சா நீ சினிமாக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு படிக்கவே கூடாதுன்னாங்க. நான் மியூசிக் காலேஜ் போனா போவேன்னு ஒளிய, நான் படிக்க மாட்டேன்னு. எங்க அம்மா ஓகே அப்படின்ட்டாங்க. ஒரு வருஷம் நான் படிக்கவே இல்லை. சும்மா இருந்தேன், ஸ்ட்ரைக். ஏன்னா நான் மியூசிக் காலேஜ் தான் போவேன் அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு தெரியும் நீ படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி உட்கார்ந்து இருப்ப அப்படின்ட்டு. அதுவும் கர்த்தருக்கு தெரியும். கடல்ல தூக்கி எறிவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுல உட்கார்ந்தா எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க, ஒரு ஊழியக்காரர் வந்தார். பெகின் என்ன பண்ற? உன்னை எங்க அம்மா ஒரே கம்ப்ளைண்ட், மியூசிக் காலேஜ் படிப்பானா, அதனால அவன் படிக்க மாட்டேன்னு சொன்ன. நானும் கடன் சொல்லி போட்டுட்டேன்னு. உடனே அவர் சொன்னாரு, நாங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு ஒரு காலேஜ் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம்.
சிறுவர் ஊழியம் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு காலேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். நீ வா, அவங்களுக்கு ஆள் இல்ல, என்ன தூக்கிட்டு போறாங்க. ஏன் போறேன், எதுக்கு போறேன், அழைப்பு கிடையாது, பாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க சண்டை, வீட்டுல சும்மா இருக்கும். சென்னைக்கு கூப்பிடுறாங்க, பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா கூட போனேன். அங்க ஒரு ஃபாரினர் ரான் செல்லர்னு ஒரு வெள்ளக்காரரு, பாஸ்டர் சாமுவேல் ஜான்சன், இவங்க எல்லாம் ஒரு வருஷம் பாடம் நடத்தினாங்க சிறுவர் ஊழியத்தை பத்தி. எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் சிறுவர் ஊழியத்தை பத்தி பாடம். ஏன்னே தெரியாம நான் படிச்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னே தெரியாம படிச்சேன். ஒரு வருஷம் படிச்சேன். படிச்சு முடிச்ச பிறகு அந்த காலேஜ் அப்பதான், அந்த வருஷம் தான் ஆரம்பிச்சாங்க. நான் முடிச்ச உடனே அந்த காலேஜை மூடிட்டாங்க. நம்ம போன இடம் விளங்குமா? அல்லேலூயா. அந்த ஒரே வருஷம் தான் இழுத்து மூடியாச்சு. அப்ப அந்த காலேஜை யாருக்காக கர்த்தர் திறந்தாரு? அந்த மீன் யாருக்காக வந்தது? அந்த ஆடு மலை மேல யாருக்காக வந்தது? அந்த செடி யாருக்காக அங்க வளர்ந்தது? அந்த ஒரு வருஷம் முடிச்சிட்டு செக்குலர் காலேஜுக்கு போனேன். என்ன படிக்க, சரி இனிமே விட மாட்டேங்கிறாங்க, சரி காலேஜாவது என்ஜாய் பண்ணுவோன்ட்டு போனேன். அங்க 2 வருஷம் தான் கர்த்தர் அங்க அடிச்சாரு, உடைச்சாரு. ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி வர வழியே இல்ல, வந்து சேர்ந்தேன். பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாங்க. பைபிள் காலேஜுக்கு வந்தா இதுதான் பைபிள் காலேஜா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அவன் முட்டிங்கால் போட்டு மண்ணிலேயே நடக்கிறான். ஒருத்தன் அஸ்திபாரம் போட்டு வச்சிருந்துச்சு, கேஃபிடேரியா ஒண்ணு, டைனிங் ஹால் ஒண்ணு கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டு சல்லி அடிச்சிருந்துச்சு. அதுல ஒருத்தன் முட்டிங்கால்லையே நடக்கிறான். நான் அப்படி பார்த்தேன், ஏன்டா இப்படிலாம் நடக்கிறீங்க? ஏன்னா எனக்கு, நான் பாஸ்டர் பையன், மன்னிச்சுக்கோங்க, நான் பாஸ்டர் பையன். பாஸ்டர் பையன் எப்படி இருப்பாங்கிறது எனக்கு தான் தெரியும், ரெண்டாவது ஜோயலுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆம் ரைட். அல்லேலூயா. பைபிள் காலேஜுக்கு உள்ள போய் தான், என்ன இது இப்படிலாம் ஜோம் பண்றாங்க, ஏன்டா இப்படி ஜோம் பண்ற, கால்ல ரத்தம் வருடான்னா. எங்க பாஸ்டர் ஃபீஸ் கட்டுவேன்னு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி வச்சாரு. கெட்டல. அடுத்த மாசம் யார் கட்டுவான்னு தெரியல. கண்ணீரோட முழங்கால். அங்க போயிட்டு தான் நானும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன், நானும் மாற ஆரம்பிச்சேன். அங்க போய் தான் உண்மையான அழைப்பு வந்துச்சு. அங்க போய் தான் உன்னை உண்மையா அர்ப்பணிச்சேன். 3 வருஷம் வேதாம கல்லூரி படிச்சேன். கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. வெளியே வந்தேன். வெளியே வந்த ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன ஒரு பாஸ்டர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் சொர்ணராஜன் சொல்லி, சென்னையில. டேய் பாட்டு எழுதுவியா அப்படின்னாரு. தெரியல, இதுவரைக்கும் எழுதல, ட்ரை பண்றேன். FGVBS ஃபுல் காஸ்பல் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு VBS மெட்டீரியல் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அவர் எனக்கு அனுப்பி வச்சார் லிரிக்ஸை. ஃபர்ஸ்ட் வருஷம் கம்போஸ் பண்ணேன். 10 பாட்டு அந்த வருஷம் என் பாட்டு தான். சரி, நீங்க பொறாம படுங்க நல்லா, நாளைக்கு நான் தான் வருவேன். அல்லேலூயா. 10 பாட்டு, மொத்தமே 12 பாட்டு தான் VBS பாட்டு. அந்த வருஷம் 10 பாட்டு என் பாட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், பாஸ்டர் தூக்கிட்டாரு. அப்பதான் எனக்கு தெரியும், அன்னைக்கு என்னைக்கு +2 முடிச்ச உடனே எதுக்கு எனக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கேட்காம ஆண்டவர் எனக்கு தந்தார். அன்னிலிருந்து போன வருஷம் வரை, போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் போன மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10, அங்க ஒரு 15 இயர்ஸ் 2004ல இருந்து சிறுவர் ஊழியத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 1200 சபைகள், ஏஜி சபைகள் இருக்கு. 1200 அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சஸ் இருக்கு. அத்தனை சபைகளுக்கும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பிரசிடென்ட் நான் தான். இந்த வருஷம் தான் அந்த போஸ்டிங் என்னை விட்டு வேற ஒருத்தருக்கு போயிருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்தியா ஃபுல்லா சுத்திட்டேன். மலேசியா, ஸ்ரீலங்கா, நார்த் இந்தியாவில் பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, பல இடங்களுக்கு சண்டே ஸ்கூல் புக்ஸ், VBS புக்ஸ், ஒர்க் புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண. அல்லேலூயா. பெருமைக்கு சொல்லலைங்க, என் மேல கர்த்தருடைய திட்டம் இருந்துச்சு. நான் விரும்பல, ஆனா கர்த்தர் நடத்திக்கிட்டே போனார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. அதற்கு நேரா கர்த்தர் உங்களை கொண்டு போறாரு. பாதைகள் கடினமா தான் இருக்குது, கண்ணீர் நிறைஞ்சதா தான் இருக்குது, விரும்பப்படாததான் இருக்குது, நம்ம விரும்பினது எதுவுமே நமக்கு கிடைக்காததான் இருக்குது. ஆனா எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் கீபோர்டு வாசிப்பேன், கிட்டார் வாசிப்பேன், ட்ரம்ஸ் வாசிப்பேன், தபேலா வாசிப்பேன், புல்புல் தாரா வாசிப்பேன், கொட்டடிப்பேன், சிங்கி அடிப்பேன். அதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. அல்லேலூயா. ஆனா ப்ரொஃபஷனல் கிடையாது. ஜோயல் வாசிச்சதை பார்த்தேன், அது மாதிரிலாம் எனக்கு வாசிக்க தெரியாது. ஆனா நான் பாடி வொர்ஷிப் நடத்துறதுக்கு எனக்கு என்ன செய்ய தெரியும்? வாசிக்க தெரியும். கர்த்தர் எனக்கு அதையும் தந்தாரு, எல்லாத்தையும் தந்தாரு. கர்த்தர் எனக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த சபையில வந்து 3 நாள் பிரசங்கம் பண்றது கர்த்தர் ஸ்லாக்கியம் தந்திருக்கிறார் பாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நீ விரும்புறீங்களோ விரும்பலையோ, அந்த திட்டத்துக்கு நேராய் நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். ஒப்பு கொடுங்க, ஈஸியா சுதந்திரிக்கலாம். இல்லைன்னா மீன் வயிற்றுக்குள்ள அப்படி இப்படி போயிட்டு ஒரு வழியா வந்துதான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா நீங்க எந்த வழியில வருவீங்கிறது கர்த்தருக்கு தெரியும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முடியாது என்று கிதியோனை போல ஒதுங்கினாலும், ஊழியம் செய்தது போதும் என்று எலியாவை போல பதுங்கினாலும், ஒன்றும் தெரியாது என்று மோசையை போல தட்டி கழித்தாலும், பேதுரு போல பயந்து மறுதலித்து எதிர்காலத்தை எண்ணி மீன் பிடிக்க போனாலும், எஸ்தரை போல பிள்ளை பெற்றோரை இழந்து அனாதை ஆனாலும், எரேமியாவை போல பேச அறியாத சிறு பிள்ளை என்று சொல்லி நீங்கள் சொன்னாலும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டம் இந்த பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில நிறைவேறினது போல உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவங்க கை தட்டி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ரகமா ஷகதியாந்தேரே. உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டியது தடைபடாது. ரிகா தியாந்தர பௌ ஷகதனா ரபா லீகதனா ரிமால ரபா. தேவரீ, நீ சகலமும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ராமா ரீபால ரபா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு 3 காரியம் மட்டும் சொல்றேன். நம்பர் 1, obey to God's plan. தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நம்பர் 1. இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறீங்களா பாஸ்டர்? இல்ல, நான் முடிச்சிடறேன் ஃபாஸ்டா. obey God's plan. கையை உயர்த்துங்க, வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்க திட்டம் என்னவோ அதுக்கு என்ன கீழ்ப்படுகிற ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? தம்பி சொல்லு பார்க்கலாம், கையை உயர்த்தி. என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் என்ன, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. ஹலோ, உன்னதான் பார்த்துட்டு இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லு. எஸ் யூ. கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பேசக்கூடாது, பேசக்கூடாது. கை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல உங்க திட்டம் என்னப்பா, அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். ப்ரே ப்ரே சொல்லுங்க. இன்னொரு கையை உங்க இருதயத்துல வச்சுக்கோங்க. இன்னொரு கையை உங்க இருதயத்துல வச்சுக்கோ. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் மேல இருக்கிற உங்க திட்டம் எத்தனை வயசானாலும் இன்னைக்கு சொல்றேன், நீ சாகிறதுக்கு முந்தி கர்த்தர் திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற தேவ திட்டம் நிறைவேறும். சகோதரி, வாலிப பிள்ளை, நீ பெருசா நினைக்கிற நல்லதுதான். கர்த்தர் அதுக்கு மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தம்பி, நீ பெருசா நினைக்கிற நல்லதுதான். ஆனா கர்த்தர் அதுக்கு மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரீகாமா ஷாகா தானா ரீபா லாராபா. கீழ்ப்படுகிற ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆண்டவரே. ஆதியாகமம் 22:18. ஆதியாகமம் 22:18 மட்டும் வாசிங்க ப்ளீஸ். வேகமா வாசிங்க, எனக்கு டைம் இல்லை. ஆதியாகமம் 22:18. போதும் போதும் போதும். என்னங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீ என் சொல்லுக்கு. இந்த ஒரு வார்த்தை தாங்க ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னது. என் திட்டத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால, என் திட்டத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்ச. இன்னைக்கு காலையிலையும் கர்த்தர் உங்களை பார்த்து இதான் சொல்ல போறார். நீ என் திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறிடுச்சா? ஒரே ஒண்ணுதான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா. கையை உயர்த்தி, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். சிம்பிள் தாங்க. இது ஒரு பெரிய பிரசங்கம் கிடையாது. ஆனா அது முக்கியமான வார்த்தைங்க. உங்க திட்டத்துக்கு நான் கீழ்ப்படுறேன். சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன்ப்பா. ஒரு சாமுவேல் சொல்றான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு பவுல் சொல்றான், நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒரு ஏசாயா சொல்றான், என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் போறேன். எவ்வளவு அழகான வார்த்தைங்க. இவங்களெல்லாம் கர்த்தர் எவ்வளவு பயன்படுத்தினார் தெரியுமா? எவ்வளவு பயன்படுத்தினார் தெரியுமா? ஒரு எலிசாவை பார்த்து சொன்னா, போதும் நீ இங்கேயே இரு, யோர்தான் மட்டும் இரு, கில்கால்ல இரு, இந்த இடத்துலயே நீ இருந்தா போதும், பெத்தேல்ல இரு, வராத. சொல்றான், நான் வருவேன், நான் வருவேன், நான் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறணும். என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அப்பா,
நாங்க ஒரு யூஸ்லெஸ் அந்த உலகத்துல கிறிஸ்தவங்கிற பேரை வச்சுக்கிட்டு வாழ்ந்து சாக கூடாதுப்பா. சம்பாதிச்சு என்னத்தை கண்டு சேர்த்து வச்சு நாளைக்கு உங்க பிள்ளைங்க அந்த பணத்தை எப்படி செலவழிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா நீ சேர்த்து வைக்கலன்னா அவன் சம்பாதிச்சுப்பான். ஆனா நீ கர்த்தருடைய திட்டத்தை செய்யாம கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா நடந்து நீ கர்த்தருடைய கணத்தையும் பெறாம பெயராத சபையே. நீங்க கர்த்தரால கனப்படுத்தப்படுகிற சபையாக கர்த்தர் சபையை நிறுத்துவாராக. கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவ திட்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், தேவ திட்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது, be ready to accept the trials. பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்க. இந்த குறிப்பு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. அத இங்க இருக்கிற எந்த ஊழியக்காரங்க ஏற்றுக்கொள்வாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளலனாலும் நான் இதை சொல்லிதான் அவன். சில பாதைகள் பாடுகள் நிறைந்ததுதான். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருக்கும் என்றால் இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யும். இன்னைக்கு ஒரு பெரிய மாயமாலமான காணல் நீரை போன்ற ஒரு உபதேசம் இன்னைக்கு யூடியூப்லையும் பயங்கர பிரபலமான ஊழியர்கள் மூலமாகவும் பரவி கொண்டிருக்கிறது. என்னன்னா கிறிஸ்தவ ஜீவியம் பாடு இல்லை அப்படின்னு. பாடு கிடையாது, பாடு வராது. இது நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் அந்த உபதேசத்துக்கு பின்னாடி போறாங்க, பிலேயாமின் உபதேசத்துக்கு பின்னாடி. Be ready to accept the trials. உங்க வாழ்க்கையில சில பாடுகள் வரதான் செய்யும். அந்த பாடுகள் உன்னை அழிக்கிறதுக்கு கிடையாது, அது உன்னை உயர்த்துவதற்கு. அது நான் 100% கான்பிடண்டா சொல்லுவேன். அந்த பாடுகள் உன்னை கொல்றதுக்கு கிடையாதுங்க. பைபிள்ல எந்த பாடுகளும் எந்த ஊழியக்காரனையும் எந்த விசுவாசியையும் எந்த பரிசுத்த வாயினையும் கொல்லல. நீ சாக மாட்ட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சாவ மாட்ட. நீ சாக மாட்ட. எவ்வளவு நல்ல வார்த்தை இல்ல? நீ சாவதில்லை. பைபிள் அப்படி வசனம் இருக்கு, நீ சாவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரும் சாக மாட்டீங்க. என்ன பாடுகள் ஆண்டவரே, என்ன பாடுகள். அக்செப்ட் த ட்ரையல்ஸ். அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும். ரோமர் 8:18 மனப்பாடமா சொல்லுங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. எல்லாம் கையை உயர்த்தி. ஒரு பெரிய மகிமை வெளிப்பட போகுது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த சபையில ஒரு பெரிய மகிமை வெளிப்பட போகுது. நான் விசுவாசிக்கிறேன் பிந்தின மகிமை பெரிதான மகிமையை கத்த தரப்போறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்க போகிறது. நான் விசுவாசிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ணப்ப கத்த இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படி எனக்கு சொன்னதுனால நான் இந்த வார்த்தை இன்னைக்கு பிரசங்கிச்சிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அக்செப்ட் த ட்ரையல்ஸ். யோபு அவனுக்கு எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவன் சொன்னான், பரவாயில்லப்பா, என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை நம்பிட்டு தான் இருப்பேன். நீங்க என்ன பாதையில நடத்துறீங்களோ. அவன் மனைவியை பார்த்து சொன்ன, பைத்தியக்காரி மாதிரி பேசுறப்பா, நீ தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? கர்த்தர் தீமை செய்ய மாட்டார். ஆனா அவன் அப்படி சொல்றான். நோ 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 நோ, கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல. சில வழிகள்ல நம்ம நடக்கும்போது அந்த வழிகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கண்ணை மூடிக்கோங்க, பல்ல கடிச்சுக்கோங்க, டாக்டர் ஊசி போடும்போது அப்படி இறுக்கிக்கிற மாதிரி இறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய மகிமையை கத்த தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவது, 2 நிமிஷத்துல முடிப்பேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, have faith. விசுவாசமா இருங்க. உங்க விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. போச்சு அவ்வளவுதான். அல்லேலூயா. போச்சு அவ்வளவுதான் சொன்னீங்களா? என்ன நீங்க குழந்தை மாதிரி இல்ல? அவ்வளவுதான். விசுவாசத்தை விட்டீங்க. ஆமா, விசுவாசத்தோட கடல் மேல நடக்கிறோன்னு வந்துட்டோம். நீ விசுவாசத்தை விட்டீங்கன்னா முங்கிரு. அல்லேலூயா. விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ரோமர் 4:18 வாசிக்கிற. ரோமர் 4:18 நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
ஆமா, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் ஆச்சரியமா இருக்கு. நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும். இந்த மெயின் ரோட்ல கத்தர் ஒரு ஏக்கர் லேண்ட தருவார்னா நம்ப முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பா பாஸ்டர்? அடப்போங்க பாஸ்டர். நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் எங்க சபையில ஒரு 15,000 பேரை கத்த தருவார், 20,000 பேரை கத்த தருவார்னா நம்ப முடியுதா? அடப்போங்க பாஸ்டர். நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் உங்களை கர்த்தர் இந்த சுங்காங்கடம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உங்க தெருவுல, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார், யோசேப்பை போல உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? எல்லாருக்கும் இழிவா நான் தான் பாஸ்டர் இருக்கிறேன், எல்லாருக்கும் பரிகாசமா நான் தான் இருக்கிறேன், எல்லாரும் வாயிலையும் நான் தான் உள்றேன், எல்லாரும் தூஷிக்கிறாங்க, ரோட்ல பைபிளை தூக்கிட்டு வந்தாலே எல்லாரும் என்ன பரிகாசம் பண்றாங்க. நான் சொல்றேன், நம்புகிறதுக்கு ஏது வல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தார்னா பின்னாடி 2-3 நாள் கழிச்சு அதை சாட்சியெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். எனக்கு முடிகிற நேரம் அது ஞாபகத்துக்கு வருது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு தரிசனம் தந்தார், ஒரு விஷன், ஒரு தரிசனம். சொல்லுங்க, என்னது தரிசனம்? என் மனைவி வேலைக்கு போயிட்டா, அவ அப்போ காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தா, போயிட்டா. பிள்ளை ஒரு பையன் இருந்தான்னு நினைக்கிறேன், அப்போ அவன் ஸ்கூல் போயிட்டான்னு நினைக்கிறேன். வீட்டில் நான் தனியாக இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சொல்ல முடியாத தேவ அபிஷேகம் என்னை நிரப்பிச்சு. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தார். என்னை குறித்து, என் ஊழியத்தை குறித்து 1,00,000 விசுவாசிகளை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொன்னேன். பாத்தீங்களா? அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அதுதான் நம்புகிறதுக்கு ஏது. 1,00,000 விசுவாசிகளை தருவேன். பாஸ்டர், உங்க சர்ச்சில் ஒரு 5,000 பேர் இருப்பாங்களா? 1000, 500 இருப்பாங்களா? 400 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேரு? 400 விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. எத்தனை லட்சம் தருவேன்னாரு? 1,00,000. அப்ப அதுக்கு ஒரு கொட்டேஷன், 1 church 1 lakh believers அப்படின்னு அந்த கொட்டேஷனை போட்டேன். ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள். ஒரு சபை மந்தை பெருகிடுமே, ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள் என் கண்கள் காணுதே, தூயாவின் தரிசனத்தான். எங்க சர்ச்சில் சில நேரம் வொர்ஷிப் நடத்தும் போது ஒரு மாதிரி ட்ரையா இருக்கும். நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சண்டே தான் நிறைய பேர் வருவாங்க, கம்யூனியன் சண்டே தான். எல்லா இடத்துலயும் இப்படிதான், நீங்களும் அப்படிதான். அடி கொடுக்கணும். கடைசி சண்டேலாம் பாத்தீங்கன்னா சில ட்ரையா இருக்கும். அப்படி இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ஆவியில சோர்ந்து போகும்போது டக்குன்னு கண்ணை மூடிட்டு அப்படி ஒரு இமேஜின் பண்ணுவேன், என் முன்னாடி அப்படி 1,00,000 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அவ்வளவுதாங்க. எங்க இருந்துதான் அந்த பிரசன்னம் எனக்கு அப்படியே அதை பார்த்து ஆராதிப்பேன். அவ்வளவு பேர் ஆராதிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாம்போல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு 200 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. 2 ஆராதனை நடக்கு சர்ச்சில். என் கண்ணு பாக்குது, இப்பவும் பாக்குது. அது தரிசனத்துல. சிறியவன் பலத்த ஜாதியாவா, மந்தை பெருகிடுதே, ஒரு சபை 1,00,000 ஆத்துமாக்கள் என் கண்கள் காணுதே, தூயாவின் தரிசனத்தான். ஜோயல், தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. பெருசா இருக்கணும் தரிசனம். அல்லேலூயா. பெருசா இருக்கணும். நம்மளால முடியறது காரியத்துக்கு பேர் தரிசனம் கிடையாதுங்க. என்னால 1000 பேரை சம்பாதிக்க முடியும்னு அதுக்கு தரிசனம் தேவையில்லை. அதுக்கு திட்டங்கள் போட்டு ஸ்கீம் போட்டு ஊழியம் செஞ்சு 1000 விசுவாசி வந்துருவாங்க. ரீச் பண்ண முடியாதுதான் தரிசனம். நம்புவதற்கு ஏது வல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிச்சா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர், நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னொன்னு அடிஷனலா சொல்லி முடிச்சிடறேன். இதோட நிறுத்தினா நல்லது இல்லையே. ஒரு வருஷத்துக்கு முந்தைய சர்ச்சில் இடம் இல்லை. நியூ இயர் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் சர்வீஸ், ஸ்பெஷல் சர்வீஸ் எல்லாம் மண்டபம் போனோம். அங்க மண்டபக்காரன் கூட பிரச்சனை, ஒரே தேவை பிரச்சனை. அப்ப எங்க புருஷர் ஐக்கியம்னு ஒன்று எங்க சர்ச்சில். அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, ஒரு இடத்த பாருங்க சர்ச்சுக்கு அப்படின்னு. நான் சொல்லல,
அறிவிப்பு கொடுக்கல. நாங்க ஜெபிக்கிறதெல்லாம் எங்களுக்கு 1 லட்சம் ஆத்துமா வேணும் ஆண்டவரே. ஒரு இடத்தை பாருங்க, அதை ஒருத்தர் சீரியஸா எடுத்துட்டு போய் இடத்தை பார்த்துட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அவரு இடத்தை பார்த்துட்டு வந்து எங்க புருஷர்கள்ட்ட சொல்றாரு. என்கிட்ட சொல்லல யாருமே, அவங்ககிட்ட சொல்றாங்க, புருஷர் ஐக்கிய தலைவர்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு இடம் கிடக்கு திசையன் வழியில இருந்து 5 கிலோமீட்டர்ல. உடனே இவங்க எல்லாம் பேசுங்கிறாங்க, பேசுறாங்க, ஓனட்ட போறாங்க. நான் எங்க அந்த புருஷர் ஐக்கிய தலைவரை கூப்பிடுறேன். அண்ணே, என்ன பாஸ்டர், என்ன கோடி கணக்கில் பணம் சொல்றீங்க? 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு. சத்தியமா என்கிட்ட இல்ல, நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் என்னால அவ்வளவு வாங்க முடியாதுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பாஸ்டர்ஸ்ட போய் கேட்டாலும் அவ்வளவு ரூபா வர. அவர் என்கிட்ட பார்த்து சொன்னார், உங்களுக்கு இடம் தானே வேணும், அமைதியா இருங்க பாஸ்டர், இடம் வரும். பொறாம பாஸ்டர், ஒருத்தரால் கையா தட்டுறாங்களா பாருங்க. அல்லேலூயா. இடம் என்ன செய்யும்? வரும். நான் திரும்ப திரும்ப அவரை டிஸ்கரேஜ் பண்றேன். என்ன யோசித்து செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க, கடன் வாங்கிடக்கூடாது, பிரச்சனை ஆயிடக்கூடாது, யோசித்து செய்யுங்க. நான் சொல்றேன், நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. பத்திர ஆபீஸ்ல என்ன முன்னாடி உட்கார வச்சு என் கையில 1 கோடி 97 லட்சம், ஆக்சுவலி 1 கோடி 3 லட்சத்தை குறைச்சிட்டான், 97 லட்சம் என் கையில அந்த கேஷை கொடுத்து நான் அந்த ஓனர்ட்ட கொடுத்தேன். கையை தட்டி கத்துற துதிங்க பார்க்க. 97 லட்சம் அந்த ஓனர்ட்ட நான் தான் கொடுத்தேன். என் பையில இருந்து 10 ரூபா கொடுக்கல, என் பையில இருந்து 10 ரூபா கொடுக்கல. ஒரு சபை 1 லட்சம் ஆத்துமாக்கள். இந்த பாட்டு யூடியூப்ல இருக்கு. பென்னும் நானும் பாடிப்போம், பென் சாமியல் நானும் பாடிப்போம். சொன்னாங்கன்னே, இது என்னன்னா 1 சபை 1 லட்சம்னா. நான் சொன்னேன், இது ஏன் தரிசனம் அப்படின்னு. அவன் சொன்னா, இது மத்தவங்களுக்கு புரியாது, இந்த லிரிக்ஸை மாத்துங்க அப்படின்னா. அப்போ எல்லா சபையிலையும் இந்த பாட்டை பாடணுங்கிறதுக்காக அதை மாத்தினேன். பல லட்சம் ஆத்துமாக்கள் வருகின்றாரே, இதை கண்கள் காணுதே, தூய ஆவியின் தரிசனத்தா. இந்த சபையை குறிச்சு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் அந்த பாஸ்டர் மூலமா இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க மூலமா கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறாரு. God has a plan in everyone's life. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதை ஒப்புக்கொடு. உன் மூலமாய் உனக்குள் கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றேன். விசுவாசிக்கிறவன் நல்ல கை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எளிமை நில்லுங்க பார்க்கலாம் இருக்கிற இடத்துல. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. திராணிக்குமே ஐயா சோதித்திடா தாங்கிட பலனளி. நீங்க மட்டும் சொல்லுங்க, தேவ சித்தம் நிறைவேற எனையும். இன்னும் கொஞ்சம் சத்தமா, அழகா அழகா பாடுறீங்க. கொஞ்சம் குறைச்சு பாடி பாடி. கஷ்டமெல்லாம் கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள். கண்ணீரும் கவலையும் தீருமண்ணா. கஷ்டமெல்லாம் தொலைந்து போகும் ஓர் நாள். கண்ணீரும் கவலையும். கையை உயர்த்தி கையை உயர்த்தி. உங்க பிள்ளைங்களை பாருங்கப்பா. தேவ சித்தம் தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ
தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்பாவுடைய திட்டம் நிறைவேறட்டும், அப்பாவுடைய சித்தம் நிறைவேறட்டும். இன்னைக்கு இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறார், அவருடைய விருப்பத்தை பேசி இருக்கிறார், அவர் உங்களில் எதிர்பார்க்கிறதா உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறார். ஒருவேளை நீ விரும்புகிற காரியத்துக்கான செய்தியா இது இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்றால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார், திறந்த வாசலை கர்த்தர் தருவார். நீங்கள் எதிர்பார்க்காத நிலையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேங்கிறவங்க மட்டும் கையை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையாய் கர்த்தருடைய திட்டம் என் மேல் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன், அந்த திட்டத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், எந்த சூழ்நிலையானாலும் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். அநேக கரங்களை நான் பார்க்கிறேன், அநேக கரங்களை நான் பார்க்கிறேன், எல்லாரும் கரங்களையும் நான் பார்க்கிறேன். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களில் உங்க திட்டம் நிறைவேறுவதாக. ஆபிரகாமில் நிறைவேறினது போல, யோனாவில் நிறைவேறினது போல, இஸ்ரவேல் ஜனங்களில் நிறைவேறினது போல, யோபுவின் வாழ்க்கை நிறைவேறினது போல, பவுலுடைய வாழ்க்கை நிறைவேறினது போல, பேதருடைய வாழ்க்கை நிறைவேறினது போல, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. இவர்கள் மதியற்றவர்கள் அல்ல, இவர்கள் ஞானிகள் ஆண்டவரே. மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே தகப்பனே. நம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நினைவுகள் எதுவோ, உம்முடைய வழிகள் எதுவோ, அந்த உயர்ந்த நினைவுக்கும் உயர்ந்த நினைவுகளுக்கும் உயர்ந்த வழிகளுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசும், எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாருங்க.